இவர் தான் நம்ம சோஃபா பாய். சமீபத்துல இன்டர்நெட்ல அதிகம் ட்ரோல் செய்யப்பட்ட நபர்கள்ல இவரும் ஒருத்தர். அப்படி ட்ரோல் பண்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு? பைக்ல வீலிங் அடிச்சு கீழே விழுந்தாரா, இல்லைன்னா ஸ்கேம் பண்ணி பணத்தை ஏமாத்திட்டு ஓடிட்டாரா? இது எதுவுமே இல்ல. இவங்க அப்பா ஒரு சோஃபா பிசினஸ் பண்றாரு. அவரே மேனுஃபேக்சர் பண்ணி அவரே சேல் பண்றாரு. அவங்க அப்பா பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண நினைச்ச பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதுல அவங்க அப்பா பிசினஸ் பத்தி ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் மாதங்கள்ல இவன் பேஜுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ரீச்சும் கிடைக்குது. சென்னை ஃபிளட் வந்தப்போ இவன் போட்ட ஒரு வீடியோ வைரல் ஆகி அதுல இருந்து இந்த பையன் ட்ரோல் மெட்டீரியலா மாறுறான். இவன் இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு 2 விஷயம் தோணுது. ஒரு சின்ன பையனால இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி 3 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அவங்க அப்பா பிசினஸ் இவ்வளவு பெருசா டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா 5 வருஷமா இன்டர்நெட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இத்தனை பேர் அவனை ட்ரோல் பண்ணாலும், இவ்வளோ நெகட்டிவிட்டி அவனை சுத்தி இருந்தாலும் அவன் எதையும் கண்டுக்காம இன்னும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கான். ஆனா சின்னதாக ஏதாவது நெகட்டிவா நடந்தா நான் எதுக்கு ஒரே இடத்துல உடஞ்சி உட்காந்துட்டு இருக்கேன்? ஸோ இப்படி நம்ம பல பேர் ரெகுலரா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம ட்ரோல் பண்ண எல்லாருமே நல்ல நிலைமையில தான் போயிட்டு இருக்காங்க. டிடிஆர்கே அமலா சாஜியில நல்ல ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஏற்றிட்டாங்க. டிடிஎஃப் ஹாசன் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நம்ம சோஃபா பாய் கூட சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டாரு. பட் இவங்க எல்லாரையும் கலாய்ச்ச நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் பேர் பரத், நான் ஒரு வீடியோ எடிட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் வீடியோஸ் எனி வீடியோஸ் எடிட் பண்ணணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.